السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اشتقت النار إلى ربها فقالت ربي أكل بعض بعضا، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாய்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மவர்கள் இந்த வாக்காளர் ஓட்டுகளிலெல்லாம் யார் வருவார்களோ, யார் நம்மவர்களுக்கு சாதகமாக செய்வார்களோ என்ற அந்த நன்னோக்கத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஓட்டுகளை போட்டுவிட்டோம். இந்த ஓட்டுகை எண்ணிக்கை வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எதற்காக? நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய நல்ல செயல்கள், நம்முடைய இபாதத்துகளில் எதுவும் தடையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும், இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்திலும் தடையில்லாமல் ஆவதற்கு ஒரு நல்ல ஆட்சியாளரை நம்மவர்களுக்கு கொடுப்பாயாக என்று நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அது என்ன துஆ என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள்: அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக? ஒரு நல்ல ஆட்சியாளரை கொடுப்பதற்காக வேண்டி, இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு சாதகமாகவும் நம்முடைய இஸ்லாத்தினுடைய விஷயங்களுக்கு சாதகமாகவும் இருப்பதற்காக வேண்டி ஒரு நல்ல தலைவரை, நல்ல ஆட்சியாளரை
தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக செய்ய சொன்னார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. இந்த துவாவை நாம் அதிகமாக ஓட்டு எண்ணிக்கை வருவதற்கு முன்பாக, ஓட்டு எண்ணிக்கை வருவதற்குள் நாம் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொண்டே வர வேண்டும். ஏன்? ஒரு நல்ல ஆட்சியாளரை, நல்ல தலைவரை நம்மவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நம்முடைய இஸ்லாத்தினுடைய விஷயங்களில் சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த துவாவை நாம் செய்து ஆக வேண்டும். ஒன்று. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று நம்மவர்களுக்காக வேண்டி, இந்த ஜும்மாவுடைய ஒரு தினம் எதற்காக தருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால், மற்ற நாட்களில் நம்மவர்கள் ஒரு பொடுபோக்கு தினமாக இருந்து விடுவோம். இந்த ஜும்மாவுடைய நாளிலாவது இந்த மக்கள் பயன்பெற வேண்டும், இந்த நன்மைகளை அள்ள வேண்டும், இந்த நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வாரத்திற்கு ஒரு முறை, மற்ற நாட்களில் 5 வேளை நாம் தொழுகின்றோம். சில பேர் தொழுகின்றோம், சில பேர் தொழுவ மாட்டுகின்றோம். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, ஆனால் வாரத்தின் ஒரு நாளாவது இந்த வெள்ளிக்கிழமையுடைய ஜும்மாவுடைய நாளன்று என்னவெல்லாம் நன்மையான விஷயங்கள் இருக்கின்றனவோ அத்தனை நன்மையான விஷயங்களையும் செய்து அதற்கு ஜும்மாவுடைய நன்மைகளை அனைத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கின்றான்? வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவுடைய நாளை நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யார் ஒரு மனிதர் ஜும்மாவுடைய பாங்கு சத்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்கு உண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த ஜும்மாவுடைய குத்பாவையும் இந்த ஜும்மாவுடைய தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவர் இந்த வாரத்தின் முதல் வரக்கூடிய வாரம் வரை சிறிய சிறிய பாவங்கள் எதையெல்லாம் செய்கின்றாரோ அவர்கள் அந்த பாவங்களை மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் எதற்காக சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால், வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த நன்மைகளை அனைத்து நன்மைகளும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் இடத்திலும் சொல்லி அவர்கள் நாம் எப்படி இந்த நன்மைகளை அடைகின்றோமோ அதுபோல அந்த பெண் மக்களும் இந்த நன்மைகளை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அவர்களுக்கு கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது உலகத்தில் நாம் நலனை விசாரிக்கிறோமோ இல்லையோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா என்பதை கேட்பதை விட நாம் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன? வெயில் அதிகமாக அடிக்கிறது, வெயில் அதிகமாக அடிக்கிறது, தாங்க முடியவில்லை. இந்த வெயிலுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? திட்டுகின்றோம், தவறாக பேசுகின்றோம். எதையெல்லாம் நம்முடைய வாயில் வருகின்றதோ அத்தனை விஷயங்களும் இந்த வெயிலை பார்த்து இந்த வெயிலுக்கு நாம் திட்டுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பயன்பாட்டிற்கு தான் கொடுத்திருக்கின்றான். நம்முடைய பயன்பாட்டிற்கு தான்
இந்த வெயிலையும் கொடுத்திருக்கின்றான். இது மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டாலும் நம்மவர்களுக்கு சாதகமாகவும் நம்மவர்களுக்கு பாதகம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த வெயிலை வந்தவுடனே இந்த வெயிலை நாம் திட்டுகின்றோம். எப்படியெல்லாம் நம்முடைய வாயில் வருகின்றதோ அத்தனை விஷயங்களும் சொல்லி நாம் இந்த வெயிலை திட்டுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகின்றார்கள், யுதீனி இப்னு ஆதம், இந்த உலகத்தில் எதையெல்லாம் படைக்கப்பட்டாலோ, எந்த விஷயத்தை, எந்த நேரத்தை, எந்த விஷயத்தை எதையெல்லாம் படைக்கப்பட்டதோ அதை எல்லாம் என்னுடைய முறையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்கள் எதையும் திட்டாதீர்கள். நீங்கள் திட்டினால், அப்படி திட்டினால் யாரை திட்டுகின்ற சமம்? அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இந்த உலகத்தில் எதையெல்லாம் நேரத்தையோ காலத்தையோ வெயிலையோ இரவையோ பகலையோ அத்தனையும் நான் தான் படைத்திருக்கின்றேன். அப்படி படைத்த பிறகு அந்த வெயிலையோ அந்த இரவையோ அந்த பகலையோ அந்த நேரங்களை எதை நீங்கள் திட்டினாலும் என்னை திட்டுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப நாம என்ன செய்கின்றோம்? இந்த வெயில் வந்த உடனே வெயிலை தாக்கத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியாமல் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த வெயிலையே திட்டுகின்றோம். வெயில் எதற்காக தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா வெயில் எதற்காக தருகிறான் என்று சொன்னால், நாளை கியாமத் நாளில் அங்கு உள்ள நெருப்பு எப்படி இருக்கும் சிந்தனை, ஒரு படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட வெயிலை தந்திருக்கின்றான். இந்த வெயிலையே நம்மளால தாங்க முடியவில்லையே, நாளை மறுமை நாளில், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவன் கொடுக்கப்படக்கூடிய நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட வெயிலையும் காற்றையும் மழையையும் எல்லாத்தையும் தந்திருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? கொஞ்சம் வெயிலை தாங்க முடியல, நாம கொஞ்ச நேரம் நடந்து வந்துட்டோம்னா உடனே நாம என்ன செய்கின்றோம்? ஒரு நிழலுக்கு தேடுகின்றோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான், குல்நாரு ஜஹன்னமு அஷத்து ஹர்ரா லவ் கானு யஃப்கஹூன். நபியே, அந்த மக்களிடத்தில் சொல்லி காட்டுங்கள், இங்கு உள்ள வெயிலை விட நாளை மறுமை நாளில் நரக நெருப்பு இதைவிட பல மடங்கு அதிகமானது. இங்க கொடுக்கப்படக்கூடிய இந்த வெயிலினுடைய தாக்கத்தை விட, இந்த வெப்பத்தை விட நாளை மறுமை நாளில் வரக்கூடிய அந்த நரக நெருப்பை மிக கஷ்டமானது, மிக வெப்பம் அதிகமானது. அது சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான், லவ்கானு யஃப்கஹூன், இன்னும் கடுமையான வெப்பம் முடியாத நீர் கூறுவீராக. அந்த விளக்கத்தை விளங்காததின் பின் தான் அந்த மக்கள் இப்படிப்பட்ட இந்த வெயிலை திட்டுகின்றார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த வெயிலை, இப்படிப்பட்ட வெயிலையே நாம் திட்டுகின்றோம் என்று சொன்னால், நாளை நாளில், அந்த கியாமத்துடைய நாளில் நரக நெருப்பு எப்படி இருக்கும்? அந்த வெயிலை, அந்த நரக நெருப்பை நாம் ஒரு படிப்பினையாக எடுப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த வெயிலை கொடுத்திருக்கின்றான். நாம் இப்படிதான் நாம் ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வெயிலையோ ஒரு மழையோ கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பிறகு, அதற்கு பின் ஒரு படிப்பினை இருக்கின்றது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெயிலை நம்மளாலே தாங்க முடியல, ஆனால் நரக நெருப்பு அதனால தாங்க முடியல என்று அந்த நரக நெருப்பு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுதாம். நரக நெருப்பு, அந்த நெருப்பவே அந்த வெப்பத்தை அதனாலவே தாங்க முடியவில்லை என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த நரக நெருப்பு துஆ செய்கின்றது. எப்படி செய்கின்றது? இஸ்தகத்தில் நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் ரப்பி அகல பாலின் பாலா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் நரக நெருப்பு முறையிடுகிறதாம். அல்லாஹ்விடத்தில் நரக நெருப்பு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறதாம். எப்படி முறையிடுகிறது? யா அல்லாஹ், இந்த நரக நெருப்பு, இந்த வெப்பம், உஷ்ணம் எல்லாத்தையும் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை, அந்த பாகத்தை அதையே தின்று விடுகிறது. அதனால என்னால் தாங்க முடியவில்லை. அந்த நரக நெருப்பு அதனை இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகத்தை அதையே திரும்பி சாப்பிடுகிறது. அதனால என்னால் தாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. நாம கேட்கிறோமா இல்லையா? கொஞ்சம் வெயிலில் வந்த உடனே கொஞ்ச நேரம் நாம் என்ன செய்கின்றோம்? நிழலை தேடுகின்றோம். வெயில் நம்மளால தாங்க முடியவில்லை. அந்த வெயிலில் வந்த உடனே கொஞ்சம் நிழலை தேடுகின்றோம் அல்லவா? அது போல அந்த நரக நெருப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, என்னுடைய பாகத்தை, சில பாகம் சாப்பிடு விடுகின்றது. ஆகையினால என்னால் தாங்க முடியலை, அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அந்த நரக நெருப்பே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறதாம். அப்படி கேட்கும் போது அந்த நரக நெருப்பிற்கு அல்லாஹ் ஒரு 2 அவகாசத்தை கொடுக்கின்றான். ஒரு 2 அவகாசத்தை கொடுக்கின்றான். அந்த 2 அவகாசம் என்ன? ஒன்று கோடைக்கால வெயில். அந்த 2 அவகாசம் என்று சொன்னால் மூச்சு விடுவதற்கு 2 அவகாசங்கள் அல்லாஹ் கொடுக்கின்றான். அதனுடைய பாகத்தை இன்னொரு பாகத்தை தின்று விடுகிறது அல்லவா? அதனால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த நரக நெருப்பு துஆ செய்கிறது, யா அல்லாஹ், என்னால தாங்க முடியல, ஆகையினால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு என்று சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? 2 அவகாசத்தை கொடுக்கின்றான். 2 மூச்சுக்களை கொடுப்பதற்கு அவகாசத்தை கொடுக்கின்றான். அதில் ஒன்றாவது கோடைக்கால வெயில் வரும் அல்லவா? அந்த நேரத்தில் அந்த மூச்சு விடுகிறது, அந்த நரக நெருப்பு மூச்சு விடுகிறது அல்லவா? அந்த நெருப்பு தான், அந்த மூச்சு தான் இந்த வெயிலினுடைய தாக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னொரு மூச்சு இருக்கின்றது. அந்த மூச்சு விடும்போது இரண்டாவது அந்த குளிர்காலம் வருகிறது அல்லவா? அது இன்னொரு மூச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த நரக நெருப்பிற்கு அதனால தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவர்களுக்கே அல்லாஹ்விடத்தில் ரெஸ்ட் கொடுப்பதற்காக 2 மூச்சு விடுவதற்குண்டான அவகாசத்தை கேட்கிறது என்று சொன்னால், நாளை நாம் என்ன தரும்? நாம் இந்த வெயிலுடைய தாக்கம் நம்மளால தாங்க முடியாது அல்லவா? அந்த நரக நெருப்பே தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஆனால் இந்த வெயிலினால், இந்த நரக நெருப்பினால் நம்மவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 படிப்பினைகளை சொல்லித் தருகின்றார்கள். அதில் 1வது, இந்த வெயிலினால் தாக்கம் ஏற்படுது அல்லவா? இந்த வெயிலினால் தாக்கம் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய நினைவு ஏற்படும். இந்த வெயில் வந்த உடனே நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ் இப்படிப்பட்ட வெயிலை கொடுத்துட்டானே, அல்லாஹ் இப்படிப்பட்ட வெயிலை தந்திருக்கின்றானே, அப்படியெல்லாம் நாம் கூறுகின்றோம் அல்லவா? அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு கஷ்டத்தை வந்தாலும் அந்த நேரத்தில் முதலாவது அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும். நம்மவர்களுக்கு முதலாவது வரக்கூடிய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். எதை தந்தாலும் இதை தந்தது அல்லாஹ், இதை எடுப்பது அல்லாஹ், இதை கொடுப்பது அல்லாஹ் என்றெல்லாம் நம்மவர்களுக்கு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது ஏற்பட வேண்டும். இதில் முதல் படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது படிப்பினை சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தான் அல்லவா? அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து வெளியே கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறினார்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை மீறினார்கள்.
ஆகையினால்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். இதுபோல நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் தான் கொடுக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இந்த வெயிலினால் மறுமையுடைய தாக்கம், மறுமையுடைய சிந்தனை வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் சிலர் இந்த உஷ்ணத்தால், இந்த வெப்பத்தினால் எல்லோரும் கஷ்டப்படுவார்கள், அலைந்து திரிவார்கள். இப்படி திரியும் போது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வரும் என்ற ஒரு படிப்பினையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இந்த வெயிலினால் இந்த தாக்கத்தினால் நாளை மறுமை நாளில் நம்மவர்களுக்கு கஷ்டத்தை வரும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே வர வேண்டும். எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லித் தருவார்கள், மதீனாவில் எப்படிப்பட்ட உஷ்ணம் இருந்தது என்று சொன்னால், வெயிலுடைய தாக்கம் எப்படிப்பட்டது இருந்தது என்று சொன்னால், அந்த மதீனாவில் நாங்கள் தொழுவு போவோம். அந்த மதீனா ஷரீஃபில் மதீனாவில் நாங்கள் தொழுவு போவோம். அப்படி தொழுவும் போது எதுவும் இப்போது எல்லாம் நம்முடைய பள்ளிவாசல் ஏசி போட்டுகின்றோம், ஃபேன் வைத்திருக்கின்றோம், எல்லாமே வைத்திருக்கின்றோம். அப்போ உள்ள காலத்தில் மதீனாவில் எந்த ஏசியும் கிடையாது, எந்த ஃபேனும் கிடையாது. வெட்ட வெளியில் அவர்கள் தொழுவார்கள். அந்த நேரத்தில் வெயில் எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும்? அந்த வெயிலில் சஹாபாக்கள் தொழுகையை முடிப்பார்கள். கீழே நெத்தியை வைக்க முடியாது. அவர்கள் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து வைத்து அவர்கள் சஜ்தாவுடைய இடத்தில் வைத்து சஜ்தா செய்வார்களாம். இப்படிப்பட்ட வெயிலில் எல்லாம் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு வந்தார்கள். கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட சிந்தனையை, மறுமையுடைய சிந்தனையை வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சஹாபாக்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் கடந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திதானத்தை பெற்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இந்த வெயிலினால், இந்த தாக்கத்தினால் நம்மவர்களுக்கு என்ன பயன், என்ன பலன் என்று சொன்னால், மருத்துவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், வெயிலினால் நன்மைகள் அதிகமாக இருக்கின்றன என்று சொல்லித் தருகின்றார்கள். என்ன நன்மை? இந்த கோடை காலத்தினால், இந்த வெப்பத்தினால், இந்த உஷ்ணத்தினால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வைட்டமின் டி ஏற்படுகிறது. நம்முடைய உடலில் வைட்டமின் டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதே போல இந்த வெப்பத்தினால் பலவிதமான புற்றுநோய்கள், எந்தெந்த புற்றுநோய்கள் இருக்கின்றதோ அத்தனை புற்றுநோய்களும் இந்த வெயிலினில் தாக்கத்தினால் வெளியாகின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் மருத்துவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான விஷயங்களை எல்லாம் சொல்லித் தருகின்றார்கள் மருத்துவர்கள். இந்த எலும்பு இருக்கின்றதல்லவா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்பு இருக்கிறதல்லவா, இந்த பலம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு பலம் பெறுகிறது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெயில் அந்த அளவிற்கு அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய மனிதர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் கொடுத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், 3 விஷயங்களை பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, கடுமையான குளிரான நேரத்தில் எழுந்து தொழுகின்றாரோ அவர்களுக்கு அந்த விஷயங்களை அல்லாஹ் ஈமானுடைய பரிபூரணமான ஈமானை தந்திருக்கின்றான். அதே போன்று இரண்டாவது சொல்லித் தருகின்றார்கள், வெயிலுடைய கடுமையான வெயிலின் நேரத்தில் யார் ஒருவர் அஃபிலான நோன்பு வைக்கின்றாரோ அவர்களுக்கு அவர் அந்த பரிபூர்ணமான ஈமானை தந்திருக்கின்றான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகின்றார்கள். மூன்றாவதாக சொல்லித் தருகின்றார்கள், ஆள் இல்லாத இடத்தில் யார் ஒரு மனிதர் 2 ரக்காத் தொழுகைகளை தொழுகின்றாரோ அவர்களுக்கு
ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு ஒரு பாடத்தை இந்த வெயிலின் தாக்கத்தினால் என்னவெல்லாம் பாடத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாம் தான் சிந்தித்து கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாரும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், அல்லது இரவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பொருளாக தான் கொடுத்திருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் பிரகாரம் நாம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.